வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நாம பேட்டி எடுக்க போறது சாஷாவோட வார்ட்ரோப் டூர் தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க. வணக்கம் மேடம். வணக்கம் பிரியாக்கா. நாட்டில் மக்கள் என்னத்தை பத்தி பேசுறாங்களோ இல்லையோ, நீங்க போடுற ஜுவல்ஸ், காஸ்டியூம், ஸ்லிப்பர்ஸ், ஜுவல்லரி இதை பத்தி மட்டும் தான் பேசிட்டு இருக்காங்க மேடம். அதை நீங்க எங்க வாங்குறீங்க, அதை எங்க பர்ச்சேஸ் பண்ணீங்க, நீங்க எங்க கிட்டயும் சொன்னா நல்லா இருக்கும். அதை பத்தி தான் நான் உங்ககிட்ட எனக்கு பேட்டி எடுக்க வந்திருக்கேன் மேடம். நீங்க எவ்வளோ பெரிய செலிபிரிட்டியாக நீங்க போடுற குட்டி குட்டி காஸ்டியூம் கூட ஒரு பெரிய காரணம்னு பொருளை பேசிட்டு இருக்காங்க மேடம். அதை பத்தி நீங்க என்ன சொல்ல வரீங்க? என்னால் முடியுது, நான் போடுறேன். அவங்களால போட முடியுமா? அவங்களால போட்டு போஸ்ட் போட முடியுமா? யாராலையும் முடியாது. ஆனால் என்னால் முடியும். என்னால் போட முடியுது. நான் செலிப்ரிட்டி ஆகிருக்கேன். என்னை இவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, லைக் பண்ணுறாங்க, ஷேர் பண்ணுறாங்க. எனக்கு இருக்கிற ஃபாலோவர்ஸ் 10 மில்லியன் ஃபாலோவர்ஸ். யாருக்காவது இருப்பாங்களா? பேசுகிறவங்க 1000 பேசிட்டு இருப்பாங்க மேடம். நம்ம வாழ்க்கையை நம்ம தான் பார்த்துட்டு போகணும். வாட் எ போல்ட் ஸ்பீச் மேடம். தேங்க்யூ. ஓகே மேடம், உங்கள் வார்ட்ரோப் கலெக்ஷன்ஸ் போயிடலாமா? ஆஃப்கோர்ஸ் போகலாம் வாங்க. இங்கே என்னென்ன வச்சுருக்கீங்க மேடம்? ஆக்சுவலி நான் டவல்ஸ்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன். எனக்கு டவல்ஸ் மேலே ரொம்ப பைத்தியம். எனக்கு சாஃப்டான ஆனால் ரொம்ப வெயிட்டாக இருக்கக்கூடாது. சாஃப்டான டவல்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். குளிச்ச உடனே நான் இதை தான் டவல் கட்டிட்டு தான் வெளில வருவேன். எங்கள் வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ கொஞ்சம் டவல்ஸ், அப்புறமா இதெல்லாம் நான் கொஞ்சம் வெஸ்டர்ன் டைப்ஸும் வாங்கி வச்சுருக்கேன். ஆக்சுவலி இதெல்லாம் ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து தான் நான் வாங்குவேன். டவல்ஸ் முதல் கொண்டு எனக்கு ஃபாரின் கண்ட்ரீஸில் தான் ரொம்ப பிடிக்கும். இங்கெல்லாம் சீப் குவாலிட்டியாக இருக்கும். ஸோ ஆக்சுவலி அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் அப்புறமா கொஞ்சமாக நைட் வியர்ஸ் வச்சுருக்கேன். அதுக்கு மேட்சிங்காக நைட் எங்கேயாவது போகணும் சடனாக அப்படின்னா அதுக்கு மேட்சிங்காக பேக்ஸ் எல்லாம் கொஞ்சம் பர்சஸ் எல்லாம் வச்சுருக்கேன். என்னது டவல்ஸே வெஸ்டர்ன் கண்ட்ரியில் தான் வாங்குறீங்களா? நைஸ் மேடம். இதுக்கு ஆச்சரியப்பட்டா எப்படி? வாங்க இன்னும் காமிக்கிறேன். ஸோ இங்கெல்லாம் என்ன வச்சுருக்கீங்க மேடம்? ஆக்சுவலி எனக்கு ஒயிட் கலர்னா பைத்தியம். அதுதான் கிளாசிக்காக நம்மளை காமிக்கும். ஸோ நான் நிறைய ஒயிட் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கேன். ஓவர் சைஸ் டிஷர்ட்ஸ், அப்புறமா ஷர்ட்ஸ், அப்புறமா பாய்ட் ஷர்ட்ஸ் மாதிரி, அப்புறமா நீ வரைக்கும் ஒரு ஷர்ட்ஸ் முதல் கொண்டு நான் வச்சுருக்கேன். இதெல்லாம் எங்கேயாவது டேட்டிங் அப்புறமா பார்ட்டிக்கு போனால் இதை மட்டுமே போட்டுட்டு கூட நான் போயிருக்கேன். எல்லாருமே எங்கே வாங்கினேன்னு கேட்பாங்க. இதெல்லாம் நான் ஆக்சுவலி யூஎஸ் போயிருந்தப்போ அப்போ அங்கே கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் இங்கே புதுசாக ஒரு பிரான்ச் கூட ஓப்பன் ஆயிடுச்சு. அங்கேயும் நான் வாங்கியிருக்கேன். ரொம்ப தேங்க்யூ மேடம் நீங்கள் ஷேர் பண்ணதுக்கு. இது மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேடம். அடுத்தது பார்க்கலாம் மேடம். இங்கே கொஞ்சம் க்ராப் டாப்ஸ், கொஞ்சம் ஜீன், அப்புறமா ஓவர் சைஸ் ஷர்ட்ஸ் எல்லாம் நான் வச்சுருப்பேன். இதெல்லாம் கொஞ்சம் டிமார்ட், அப்புறமா ஷாப்பிங் போகிறேன், மாலுக்கு போகிறேன், தேட்டருக்கு போகிறேன் அப்படின்னா மட்டும் நான் இதெல்லாம் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ அதுக்கு மேட்சிங்காக கட் ஷூஸ் எல்லாமே வச்சுருக்கேன். நான் கொஞ்சம் ஹைட் அதிகன்றதுனால ஹீல்ஸ் எல்லாம் போட வேணாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் நான் யார் பேச்சும் கேட்குறதே இல்லை. எனக்கு எது பிடிக்குமோ நான் அதை தான் பண்ணுவேன். ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரி ஹை ஹீல்ஸ் ஸ்லிப்பர்ஸ் போடுவேன், ஹை ஹீல் ஷூஸ் போடுவேன், கட் ஷூஸ் போடுவேன், எல்லாமே போடுவேன் கைஸ். இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஸோ மேடம் இதெல்லாம் நீங்கள் எங்கே வாங்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா, இதெல்லாம் பெஸ்ட் சைட் பேண்டலூன்ஸ், அப்புறமா இன்னும் நிறைய ஷாப்ஸ் எல்லாம் இருக்குது. அங்கே தான் நான் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். மேடம் இவ்வளோ வார்ட்ரோப் இருக்குது. இந்த வார்ட்ரோப்ஸ்க்கே நீங்கள் ஒரு பெரிய வீடே கட்டியிருக்கணும் போல். ஆக்சுவலி இந்த வீடு கட்டும்போது இன்ஜினியர் கூட எனக்கு கேட்டார், எதுக்கு மேடம் இவ்வளோ வார்ட்ரோப்ஸ் கட்டுறீங்க அப்படின்னு. ஆனால் அவருக்கு என்ன தெரிய போகுது, நான் ஒரு செலிப்ரிட்டி, எனக்கு இவ்வளோ காஸ்மெட்டிக்ஸ், ஷூஸ், ஸ்லிப்பர்ஸ், காஸ்டியூம்ஸ் தேவைப்படும்னு. கரெக்ட் தான் மேடம், இன்ஜினியர் ஒரு முட்டாள். நீங்கள் புத்திசாலியாக தான் இருக்கீங்க. உங்களுக்கு தெரியுது, இந்த நாட்டு மக்களுக்கு தெரியலையே. வாங்க இன்னும் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் பற்றி சொல்லுங்கள் மேடம். ஆக்சுவலி இதெல்லாம் கொஞ்சம் கிளாசிக் அவுட்ஃபிட். இதெல்லாம் எங்கேயாவது ரிச் பீப்புள்ஸை மீட் பண்ண போகிறேன், இல்லை படம் வாய்ப்பு கேட்க போகிறேன், இல்லைனா நான் இது படம் சைன் பண்ண போகிறேன் புதுசு அப்படின்னா மட்டும் இந்த மாதிரி காஸ்டியூம்ஸ் போட்டுட்டு போவேன். அதுக்கு மேட்சிங்காக ஷூஸ் எல்லாம் வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் சென்டிமெண்டலாக அட்டாச்சாக இருக்கும் இந்த அவுட்ஃபிட்ஸ் எல்லாமே. இதெல்லாம் நான் கொஞ்சம் இந்த லோக்கல் ஷாப்பில் தான் வாங்கியிருக்கேன். ஆக்சுவலி நான் கொஞ்சம் ஓப்பன் டைப். அது நான் அவ்வளோ பெருசாக வாங்கினேன், இவ்வளோ பெருசாக வாங்கினேன் அப்படின்னாலாம் நான் சொல்ல மாட்டேன். நான் லோக்கல் ஷாப்பில் வாங்கினேன்னு சொல்லிடுவேன். எனக்கு அதில் ஒன்றும் ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளம் ஒன்றும் கிடையாது. நம்ம எல்லாருமே மிடில் கிளாஸில் இருந்து தான் மேலே வந்திருப்போம். ஸோ மக்கள் என்னை பற்றி பெருமையாக நினச்சிப்பாங்கன்னு நினைக்கிறேன். வாட் ஏ ஓப்பன் மைண்டட் பீப்புள் மேடம். உங்களை மாதிரி ஒரு செலிப்ரிட்டியை நான் இது வரைக்கும் இன்டர்வியூ எடுத்ததே இல்லை. நீங்கள் எவ்வளோ சாந்தமாக இருக்கீங்க, எவ்வளோ தன்னடக்கமாக பேசுகிறீங்க. உங்கள் பேச்சே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மேடம். ஓகே, இந்த கலெக்ஷன்ஸ் பற்றி சொல்லணுன்னா இதெல்லாம் நான் ஃபாரின் கண்ட்ரீஸில் இருந்து தான் வாங்கியிருக்கேன். ஸோ நான் அங்கே போகிறேன், ஒரு மீட்டிங்க்கு போகிறேன், அப்புறமா அங்கேயும் என்னை பட வாய்ப்புக்காக கூப்பிட்றாங்க மூவிஸ் எடுக்க அப்படின்னா நான் இதெல்லாம் யூஸ் பண்ணிப்பேன். இதெல்லாம் ரொம்ப ஹை காஸ்ட் காஸ்டியூம்ஸ். இதெல்லாம் நான் கொஞ்சம் $1 மில்லியன் கொடுத்து தான் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த காஸ்டியூம் பற்றி சொல்லணுன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் நைட் வியர்ஸ்னால் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் இந்த மாதிரியும் யூஸ் பண்ணிப்பேன். நைட் அவுட்டிங்ஸ் பப்புக்கெல்லாம் போடணுன்னா கூட இந்த மாதிரி நல்லாயிருக்கும். ஸோ நான் இதெல்லாம் உங்களுக்கு அட்ரஸ் தர முடியாது, ஏன்னா நான் அங்கே தான் இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் டாலர்ஸ் இதுக்கு நிறைய செலவாகும். நீங்கள் ரிச் பீப்புளாக இருக்கீங்க, வாங்க முடியும்னா நீங்கள் இந்த மாதிரி வாங்கிக்கலாம். ஸோ இதை பற்றி சொல்லணுன்னா என்னுடைய கொஞ்சம் இன்னர் வேர்ஸ் மட்டும்தான் இங்கே இருக்குது. இன்னும் நான் நிறைய வார்ட்ரோப்ஸ் இன்னொரு வீட்டில் தான் நான் கட்டிகிட்டு இருக்கேன். ஸோ அங்கே தான் ஷிஃப்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன். இந்த வீடு எனக்கு பத்தலை. இவ்வளோ காஸ்டியூம்ஸ், இவ்வளோ காஸ்மெட்டிக்ஸ், ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு வீடே தேவைப்படுது. ஸோ அதனாலேயே நான் ஒரு தனி வீடு கட்டிகிட்டு இருக்கேன். நீங்கள் கிரேட் மேடம், நீங்கள் கிரேட்.
ரொம்ப புகழாதீங்க. இன்னும் என்னுடைய காஸ்மெட்டிக்ஸ் கலெக்ஷன் இன்னும் காமிக்கவே இல்லை. வெயிட் பண்ணுங்க. ஆக்சுவலி இதெல்லாம் என்னுடைய ஷூ கலெக்ஷன்ஸ். இதில் ஹை ஹீல்ஸும் இருக்குது, அப்புறமா ஃப்ளாட்டாகவும் நிறைய வாங்கி வச்சுருக்கேன். ஸோ எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும்போது மட்டும்தான் நான் ஹை ஹீல்ஸ் போடுவேன், இல்லைனா ஃப்ளாட் தான் போட்டுட்டு போவேன். ஸோ எல்லா ட்ரெஸ்க்கும் மேட்ச் ஆகிற மாதிரி ஷூஸ் என்கிட்ட இருக்குது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நான் நிறைய காஸ்ட்லியாகவும் வாங்கியிருக்கேன், கொஞ்சம் சீப் லோக்கலாகவும் வாங்கியிருக்கேன். ஏன்னா எங்கே பிடிச்சாலும் நான் காசு பார்க்க மாட்டேன். அது சீப்பாக இருந்தாலும் பெஸ்ட் குவாலிட்டி இல்லை இருந்தாலும் நான் வாங்கிடுவேன். சபாஷ் மேடம். அப்புறமா மேடம் இன்னும் என்ன காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் வச்சுருக்கேங்க காமிச்சா? ஓகே, நம்ம ஃபைனலுக்கு வந்துட்டோம். ஸோ இதெல்லாம் என்னுடைய காஸ்மெட்டிக்ஸ். ஸோ நான் மேக்கப் போடணும், இதெல்லாம் தான் நம்மளுக்கு கடவுள் மாதிரி. ஏன்னா இதெல்லாம் போட்டு தான் நம்ம டெய்லி ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறோம். அப்புறமா என்னோட பட வாய்ப்புக்காக நான் ஃபோட்டோ ஷூட் எடுத்து அனுப்புனப்போ இதெல்லாம் ஓகே இருக்குது. ஸோ என் மூவிஸ்க்கு நிறையா போகும்போது காலையிலேயே என்னோட மேக்கப் மேன் எல்லாம் இதெல்லாம் கொண்டு வருவாங்க. ஸோ இதெல்லாம் எனக்கு ரொம்ப கொஞ்சம் சென்டிமெண்டலாக அட்டாச்சாக இருக்கும். ஓகே மேடம், நல்ல சென்டிமெண்ட் தான். லாஸ்ட் பட் நாட் லிஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு கலெக்ஷன்ஸ் தான் இதெல்லாம், என்னுடைய பர்ஃப்யூம் கலெக்ஷன்ஸ். ஸோ நான் ஒரு பர்ஃப்யூம் பைத்தியம்னு கூட சொல்லலாம். ஸோ நிறைய பிராண்டடான பர்ஃப்யூம்ஸ் கூட வாங்கியிருக்கேன். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஹை லெவல் குவாலிட்டிஸ்லையும் இருக்குது, லைட்டாக கொஞ்சம் சீப் குவாலிட்டியும் இருக்குது. ஸோ நான் எக்ஸ்பயர்ட் ஆனால் உடனே நான் தூக்கி போட்டுருவேன். ஸோ நான் அதெல்லாம் செக் பண்ண மாட்டேன், என்னோடய அசிஸ்டண்ட்டே செக் பண்ணி எல்லாமே தூக்கி போட்டுருவாங்க. ஸோ இவ்வளோ தான் கைஸ் என்னுடைய மேக்கப், காஸ்மெட்டிக்ஸ், அப்புறமா கிளாத்ஸ், அப்புறமா ஷூஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே. இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நான் எங்கே வாங்கியிருக்கேன்னு உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ மேடம், இவ்வளோ பொறுமையாக எங்களுக்காக இவ்வளோ பெரிய செலிபிரிட்டி இன்டர்வியூ கொடுத்ததுக்காக. உங்கள் வார்ட்ரோப் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்து நான் மிரண்டு போயிட்டேன் கைஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் உங்கள் விஜய் அர்ச்சனா.